தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் வந்து மடு கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். போக முடியல, எனக்கு திருப்பி வரதுக்கு வண்டி கிடைக்காது. சரி, அடுத்த ஆள் என்ன பார்க்கலான்னாக்கி மன்னாரில் வந்து பெருக்கு மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. சரி, அந்த மரத்தை பார்க்கலான்னு அவங்க ஒரு ஆட்டோவில் போய் கேட்டாங்க. 300 கேட்டாங்க. சரி, கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் சரி, அங்கே என்னது பேரம் பேசிக்கோங்க, அவங்கள்ட்ட புறப்பட்டோம். ஓகே, பெருக்கு மரம் அப்படிங்கிறது போபாப் ட்ரீ அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய மரத்தில் ஒன்று. ஏன்னாக்கி இந்த மரம் வந்து இதனுடைய சுற்றளவு வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம் டூரில். அங்கே வேற ஒன்றும் இல்லை, ஒரு மரம். ஆனால் சுற்றளவு வந்து ரொம்ப அதிகம். அதனுடைய ஹைட்டை விட அதனுடைய சுற்றளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 13ஆம் செஞ்சுரியில் வந்து அரபியர்களால் கொண்டு வந்து இந்த மரம் கொண்டு வந்திருக்காங்க, அரேபியாவிலேருந்து. ஓகே, அந்த அப்போ வந்து அதில் ஒரு 30-40 மரம் தான் இருக்குது. அதில் நிறைய மரங்கள் வந்து மன்னார் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இதுதான் அந்த பெருக்கு மரத்திலேயே அதிகமான வயதுள்ள மரம். இதுதான். இதனுடைய உயரம் வந்து 7.5 மீட்டர். அதனுடைய சுற்றளவு வந்து 19.5 மீட்டர். ஏறக்குறைய உயரத்தை விட ஒரு 2-3 மடங்கு அழகு வளர்த்தி. ஓகே, இதை வந்து இப்போ அந்த முன்னால் சும்மா இப்போ இந்த காம்பவுண்ட்லாம் கட்டி அழகாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டில் வந்து அதில் வந்து மரத்தில் எழுதாதுங்க, டேமேஜ் பண்ணியிருக்காதுன்னு எழுதி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ்னு ஒரு ஆள் ஒரு பேர் எழுதி வச்சுருக்காரு. இதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. ஓகே, பார்த்தோம். வேற ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், பார்க்கலாம். மற்றபடி அங்கே வேற ஒன்றும் இல்லை. நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு அவ்வளோ பேர் வந்து சுற்றி இப்போ கையை கட்டிட்டு இதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கு அடுத்த டிரைவர்கிட்ட நாங்கள் வந்து ஓகே, அவர்கிட்ட வந்து நான் போகும்போதே நாங்கள் வந்து ஃபோர்ட் போகணும், முடிஞ்சுனா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னோம். அவர் வெயிட் பண்ணார், அவருக்கு வேறு காலும் வரல. ஸோ அங்கேருந்து அவர் திருப்பி அவர் 300 அப்படின்னு பேசி நாங்கள் வந்து ஃபோர்ட் வந்தோம். ஏறக்குறைய வந்து ஃபோர்ட் வந்து அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் நடந்து போகிறது. அவர் ஃபோர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணார். ஓகே, நம்ம ஃபோர்ட்டை பற்றி பேசினாக்கி இதை வந்து போர்ச்சுகீஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க 1560, அதாவது 16ஆம் செஞ்சுரியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து போர்ச்சுகீஸ் கையிலேருந்து டச்சுக்கு போயிருக்கு. அது 1658களில் வந்து டச்சுக்கு போயிருக்கு. ஓகே, ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் கழிச்சு வச்சுக்கணுமா. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 80-90 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ்ட போயிருக்கு. ஸோ ஓகே, டச்சில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1696 அந்த ஃபோர்ட்டை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1795 ஏறக்குறைய 150 வருஷத்துக்கு பிறகு பிரிட்டிஷ்ட போயிருக்கு. ஓகே, அதுக்கு பிறகு என்னென்னாக்கி அவங்க சிவில் வார், அதாவது தமிழில் அந்த வார் நடக்கும்போது அவங்க ஆர்மி ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து 2009களில் வந்து இதை வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நிறைய ரினோவேஷன் நடக்கு. ஓகே, நிறைய சின்ன சின்ன ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு மாதிரி, அதாவது ஆலயம் மாதிரி இருக்குது. அதாவது ஆலயமா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இல்லை அவங்க ஸ்டைலே எப்படியா அப்படிங்கிறது தெரியல. அங்கே பெரிய அளவு இன்ஃபார்மேஷன் எதுவுமே இல்லை. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரு சதுரம், கடல் உழுக்க கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு 4 முக்கையும் இன்னொரு சதுரத்தை அட்டாச் பண்ண மாதிரி. ஓகே, ஒரு சதுரத்தில் இன்னொரு சதுரத்தை அட்டாச் பண்ண மாதிரி அந்த லுக் இருக்குது. இந்த 4 பக்கத்தில் அந்த அந்த இன்னொரு சதுரத்தில் நிறைய வந்து கடலை பார்த்து நிறைய ஓப்பனிங் இருக்குது. அவங்க வந்து பீரங்கிகளை வச்சுருந்துருக்கலாம், இல்லை பார்க்குறது இதுக்காக தெரியல, வச்சுருந்துருக்கலாம். சுவர்களும் பெரிய பெரிய சவுறு, யாராவது ஒரு 3 அடி சவுறு அந்த சுவர்கள் இருக்கலாம். அது வந்து 3 அடி சவுறு. ஹைட்டும் வந்து ஒரு 3-4 அடி, யாருக்கு அகலமும் ஹைட்டும் அந்த இதுக்கு மேலே, தளத்துக்கு மேலே ஒன்று போல இருந்த அளவுக்கு இருக்குது அந்த இதில். இதில் வந்து அவங்க பீரங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு 4 பக்கத்துல இருந்து பார்த்தாலும் கடல் தெரியுது, அதனால் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஏறக்குறைய அது வந்து உடைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தான் அவங்க ரினோவேஷன் நடக்கு. ஓகே, சில வந்து அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அங்கே குடித்தனமும் இருக்காங்க. அங்கே பனை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. அது எப்படி அங்கே வேலை பார்க்குறவங்க ஷெட்டு போட்டிருக்காங்களா, இல்லை அந்த மரத்தெல்லாம் பார்த்தா அது ரொம்ப நாளாக அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நமக்கு அதை பற்றி எதுவுமே பெரிய அளவில் தெரியல. ஓகே, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் சுற்றி பார்க்குறதுக்கு. மற்றபடி பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஓகே, நாங்கள் பார்த்தது நீங்கள் பாருங்கள். ரிபங்கில் ரைட்டில் எல்லாம் வீடு, அதாவது பழைய வீட்டில் இருக்காங்களா, இந்த இதெல்லாம் அவங்க மரங்கள்லாம் தங்கி இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாமா ஒழிய மற்றபடி பெரிய இது இல்லை. நீங்கள் பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்க்குறவங்க அவங்க அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க இது வேலை நடக்கிறதுக்கு அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பனை காய்ச்சி கிடக்கு. இல்லை பனையில் என்னென்னாக்கி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மட்டையை கட் பண்ணி விட்ருக்காங்க, மேலே வந்து பாலிஷாக. சில ஆட்டில் ஏறி இறங்கினா தான் பாலிஷ் ஆகும். கீழே மட்டை இருக்கு, மேலே பாலிஷாக இருக்குதுன்னு தான் முதல்ல பார்க்குறேன். இது கீழ்ப்பகுதியிலே நிறைய ரூமாக இருக்குது. இதில் நிறைய கலர் இருக்குது. அதில் இது வந்து அவங்க இதோ ஒரு லேடியோட கலரு, அதோட ஆஃபீஸரோட ஒய்ஃபோட கலரு. இப்போ கலர் இருக்குது. நிறையா தரங்கள்லையும் அவங்க வந்து அவங்களுடைய சிமெட்ரி, அதாவது யார் புதைச்ச அந்த பேர்கள் அதில் இருக்குது. ஓகே, நமக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி தெரியல, யாருன்னு தெரியல. பட் இது கோயிலில் பண்ணியிருக்காங்களா, பீடம் மாதிரி தான் இருக்குது. இது கோயிலா இல்லையா அப்படி எந்த ஒரு இன்ஃபார்மேஷன் இல்லை. அதாவது அந்த பீடத்தெல்லாம் பார்க்க ஏதோ கோயிலில் வந்து உள்ளே வந்து ஆட்களை புதைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தோம். மற்றபடி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபார்மேஷன் தான் தயவு செய்து போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரை பாய்.